மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சுத்தியல் அருவாள் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக் கொள்கிறேன். இந்த தொகுதி நாம் போடல, காட்டுமன்னார் கோயில போட்டிருந்தது. ஆனால் திடீர்னு ஏற்பாடு பண்ணனால நான் வந்துட்டேன். சரி, நான் வரேன், மக்களை பார்க்கிறேன், சந்திக்கிறேன் அப்படின்னு. ஆனா காலையில தான் சொன்ன இவ்வளவு கூட்டம் கொண்டு இருக்க நன்றி. நிச்சயமாக பாலகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிப்பாருங்கிறது நன்றாக தெரியும். இன்னைக்கு காலையில பேப்பர்ல கலைஞர் சொன்னார், என்னுடைய அனுபவங்களை நான் வரலாறாக எழுதுவேன். என்னுடைய அனுபவம் என்ன அனுபவம்? அனுபவங்களை வரலாறு சத்தியசோதன புக்கு எழுதிட்டார். இல்ல பெருந்தலைவர் காமராஜர் நல்லவர் எழுதுறாரு. இவருடைய அனுபவம் யாருக்கு வேணும்? இருக்கிற நாட்டில் இருக்க கொஞ்சம் நல்ல பேர் நல்லவங்களும் இதை படித்தால் கெட்டுதான் போயிடும். எப்படி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி இப்படி எல்லாம் சின்ன வயசுல குடியரசு பத்திரிகையில எப்படி அச்சு தூக்கிட்டு போனேன். நெஞ்சுக்கு நீதியில திருட்டு வயல் ஏறி வந்தார். இவர் எழுதுனதான் நான் சொன்னேன். அதை இவருக்கு பொருட்களமாக்கணும். ஆக நான் சிலர் சொல்றாங்க தொல் திருமாவளவன் கூட வரலாறு படிக்கணும். வரலாறு யாருக்கு வேணுங்க? வரலாறு எல்லாரும் தான் படிக்கணும். மாசத்திற்கு அப்புறம் டென்ஷியோ பெங்குன்னு ஒருத்தர் இருந்தார். கொள்கை என்னங்கிறாரு, இந்த பூனை வெள்ளையா கருப்பான்னு பாக்க எளிய பிடிக்குதான் பாரு, அதுதான் கொள்கை. இன்னைக்கு மக்கள் பிரச்சனை என்ன? மூவர் அம்மாவை தெரியுமா, மணியம்மையாரை தெரியுமா, முத்துலட்சுமி ரெட்டியை தெரியும், அது முக்கியம் அல்ல. இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு என்ன அன்னைக்கு என்ன செல்போன் இருந்துச்சு, இன்னைக்கு செல்போன் இருக்கு. அல்ல, அதை பத்தி பேசக்கூடாது. அதே மாதிரிதான் நிபுணம் சொல்றார். ராமதாஸ் அவர்களும் சொன்னார் தனித்தன்மை எழுதணும். ஆனா தனித்தன்மை எழுந்தேன். அதாவது 71 கட்சி நீங்க ஆரம்பிக்கும் பொழுது 10ஓட 11 10ஓட இது ஒண்ணுங்கிறது கூடிய சீக்கிரம் ஒண்ணுங்கிறது நான் காட்டுறேன் பாருங்க மக்களை. இவர் தான் 5 வருஷமா திமுக மார்க்காக போட்டார். சைபர் 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 அவர்தான் போட்டார், நானா போட்டேன். ஆக நீங்க போட்டு இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை கலைஞர் ஆட்சி சரியில்லை, நான் பெண்களை கூட்டு டாஸ்மார்க் இது கடையை கூட்ட போறேன். நீங்க தமிழ் எழுத்துக்கு, அதாவது இங்கிலீஷ் எழுத்துக்களை தாறு கொண்டு அழிப்பேன், தமிழ் எழுதணும் சொன்னீங்க. எந்த போராட்டம் நடத்தலையே. இதுல கேட்டா நான் போராளிங்கிறேன். என்ன போராளி நீங்க? உங்க பையன் எதுலயும் நிக்க மாட்டாரு, ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கி மந்திரி ஆக்கிறீங்க. இதற்கு பேர் தான் போராளியா? அவங்க பையனுக்காகத்தான் இந்த கட்சி நடத்துறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இறந்தவங்க, அவங்க தான் உண்மையான போராளிகள். நீங்க ஒண்ணும் கிடையாது. சைபர் மார்க்கு நீங்க தான் போடுறீங்க. ஆக உங்க கூட்டணிக்கு தான் சைபர் போகுது. மக்களே, நீங்க மட்டும் மேடையில ஒண்ணா இருந்தா போதுமா? எதுக்காக? உங்க மேல இருக்க கேஸ் தப்பிக்கிறதுக்காக போறீங்க. ஒரு மாசத்துல பாருங்க என்ன பாடுபட போறீங்க. விஜயகாந்தை பத்தி அவங்க டிவி இருக்குங்க, கலைஞர் டிவி, சன் டிவில என்னமா சொல்லணும். நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம், சொரிஞ்சா குத்தம், சாஞ்சா குத்தம். எனக்கு நான் தான் சொல்றேன், எனக்கு இந்த கொடுத்துட்டாங்க 500 கோடி, இந்த கொடுத்துட்டாங்க 700 கோடி, இந்த கொடுத்துட்டாங்க 1000 கோடி. இப்ப இருந்தா 2006ல இருந்து பரப்பிக்கிட்டு இருந்தீங்க. நானும் எவ்வளவு இல்லைன்னு பார்த்து இதற்கு ஒரே முடிவு என்ன, நான் என் மானசீக குருவான எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில தானே நான் இந்த அருகு யூனிவர்சிட்டி படிச்ச அத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருச்சா சொல்லுங்க மக்களை பார்க்கலாம். ஆனா இவர் 5 வருஷம் தேர்ந்தெடுத்தீங்க. என்னமோ சோகமே உருவெடுத்து ஏதோ சோக கீதம் பாடுற மாதிரி பாடிக்கிட்டு அதான் உங்களுக்கு தலையில் முடிஞ்சு போச்சு உங்களுடைய ஆட்சி. 5 வருஷம் மக்கள் உங்களுக்கு தூக்கி கொடுத்தாங்க இந்த ஆட்சியை. தங்க தட்டுல தாளாட்டு தாளாட்டு தாளாட்டுனா தாளாட்டு நீங்கள கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே. 2 ஏக்கர் நிலம் கொடுக்கிற 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுடைய எம்எல்ஏ, உங்க மந்திரி, உங்க பிள்ளைங்க இவங்க எல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 3000 ஏக்கர் நிலத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஏக்கரை என் மக்களுக்கு பிரிச்சு கொடுத்திருந்தால் நிறைய புரிய இருந்திருக்கு. நன்றாக சிந்தித்து பாருங்க மக்களே. பொய்யோட மொத்த உருவம் தான் அந்த சன் டிவி, கலைஞர் டிவிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகிறதான் சொன்னேன், அந்த டிவிகளை பார்க்காதீங்க. இருந்தாலும் அதை பத்தி சொல்றதுக்கு பயம் எல்லாருக்கும். சொன்ன இங்க என்ன, நான் என்னுடைய உதவியாளர் தலையமுகனேன். இவர் கிருஷ்ணனோட தலையவே எடுத்துட்டார். கட்சிக்காரர் அவளா பெரிய ஆள் தான் இன்னைக்கு இருக்கு மக்களே.
அதனால புரிஞ்சுக்கிட்டு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, எனக்கு அதிக நேரம் இல்லை, இன்னும் என் தொகுதி கூட போகல, இப்படியே சுத்திக்கிட்டே போறேன், அதனால தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, திடீர்னு வந்ததுனால நான் திடீர்னு பேசிட்டு திடீர்னு போறதுனால நீங்க நினைக்காதீங்க, திடீர்னு தலைவர் நினைக்க, என்னைக்கும் உங்களோட மக்களோடு மக்களாக இருக்கின்ற இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் 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 விஜயகாந்த் வாழ்ந்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுடைய வேட்பாளரான பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு அறிவால் சக்தியில் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற தலைமையோடு கேட்டு, பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழழகன் அவர்களுக்கு கொட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும், கொட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் தமிழழகன் அவர்களுக்கு கொட்டும் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, திருமாவளவனும் சொன்னார், என்ன சொன்னார்? கலைஞர் சொன்னார், எம்பிக்கள் எல்லாம் கூட்டு போனார், வேகமா போனார், ராஜபக்சே கை கொடுத்தார், ராஜபக்சே கொடுத்த விருந்துல சாப்பிட்டார், திரும்ப கை கொடுத்தார், ராஜபக்சே திரும்ப விருந்து கொடுத்தார், சாப்பிட்டாரு, கை கொடுத்தாரு, பரிசு பொருள் கொடுத்தாரு, எல்லாத்தையும் வாங்கினார். வாங்கிட்டீங்க உடனே ராஜபக்சே கைது செய்கிறார். என்ன ஏமாத்து நாடகம் ஆடுறீங்க, தமிழ் தமிழ்னு சொல்றீங்களே. காங்கிரஸ் உருவம், அப்புறம் எதற்காக திமுகவோடும் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறீங்க? பதவி ஆசை. இந்த மக்களை ஏமாத்தி தமிழ் தமிழ் பொய் சொல்லிக்கிட்டு நான் கேட்கிறேன். கலைஞராவது பிரபாகரனுடைய தாயார் இங்க வந்தாங்க, எல்லாத்தையும் இழந்து பிள்ளை மருமகன் பேரன் பேத்தி எல்லாத்தையும் மறந்து வந்தாங்க. எதற்காக வந்தாங்க? உடல்நிலை சரியில்லை, சென்னையில ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறதுக்கு தமிழக அரசு இறங்கிடலாம். அப்பவே கலைஞரின் காங்கிரஸ் தூக்கி போட்டு வந்திருந்தா உண்மையான தமிழன். அதை விட்டு இலங்கைக்கு போட என்ன விடலன்னு எல்லாரும் ஏமாத்திட்டாரு. இலங்கை ஏங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு போகும்போது பல சட்டத்திட்டங்கள் இருக்கும். அந்த சட்டத்திட்டங்கள் என்ன ஆகும் அதை பத்தி நீங்க கேட்டீங்களா? ஆக சும்மா இல்லாம என்ன இலங்கைக்குள்ள விடுதா? உடனே ஒரு போராட்டம், யாரு கலைஞரே சரி சும்மா போடுற மாதிரி போராடு. போன தடவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போச்சல்ல கையை பிடிச்சு தூக்கிட்டு நின்னீங்க. இப்ப கலைஞர் கையை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் கலைஞர் ஆட்சி விட்டு போறது மாத்திரம் உறுதி. மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும். அவர் கலைஞர் சொல்றாரு, உடலும் உள்ளவும் சுதந்திருக்கு. அதனால உங்களுக்கெல்லாம் இளைஞர் பெருமக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சனா நான் புஸ்தகம் எழுதணும். என்ன புஸ்தகம் எழுத போறீங்க? அந்த புஸ்தகத்தை பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்க. எப்படி மக்கள் கெட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நல்லவராக இருந்தால் நீங்க புஸ்தகம் எழுதலாம். இல்ல மகாத்மா காந்தி எழுதின சத்திய சோதனை, அதுல இருந்து நல்ல நல்ல வரிகளை எடுத்துக்கிறது. இல்ல பெருந்தலைவர் காமராஜர் எழுதலாம். இல்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 18 மணி நேரம் இருந்தார், லைப்ரரியில இருந்து படிச்சார். இவர் என்ன எழுதினார்? நாட்டு மக்கள் எப்படி எப்படி ஊழல் பண்ணணும், எப்படி எப்படி குடும்பத்துக்கு பதவி கொடுக்கணும், எப்படி எப்படி கட்ட பஞ்சாயத்து தரணும், எப்படி எப்படி கொலை பண்ணணும், எப்படி எப்படி ஜெயிலுக்கு போகணும், இதை பத்தி தானே உங்க அதுல எழுத போறீங்க. நன்றாக சிந்தித்து பாருங்கள் மக்களே. அதே மாதிரி திருமாவளவன் டாக்டர் அம்பேத்கர் என்ன செஞ்சார்னா 18 மணி நேரம் லைப்ரரியில படிச்சார். அதை இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த நேரம் அடிதடி கட்ட உத அப்படின்னு சொல்லிக் கொடுக்காதீங்க. அம்பேத்கர் அவர்கள் படினா நீங்க அடி அடிங்கிறீங்களே, என்ன விஷயம்? எதற்காக இதெல்லாம் செய்றீங்க? அதே மாதிரிதான் மக்கள் இங்க வெலிங்டன் ஏரின்னு இருக்கு. இந்த வெலிங்டன் ஏரிய தூர்வாரல மக்கள், இதுவரைக்கும் தூர்வாராம எல்லாரும் வந்தாங்க, எத்தனை எம்எல்ஏ வந்தா. ஆனா தூர்வார வர 5 வருஷம் சொன்ன, 5 வருஷம் தூர்வாரா இந்த வெலிங்டன் ஏரியில வெள்ள வருமா? தூர்வாரத நிறுத்திட்டாங்க. அது மாதிரி இங்கெல்லாம் மாணவர்கள் எல்லாம் படிக்கிறாங்க. பஸ் வசதி கொஞ்சம் கூட கிடையாது, எல்லா பஸ்ஸையும் நிறுத்தி விட்டாங்க.
இந்த இருக்கார் நேரு, அவர் பிள்ளை எங்கேயோ கொண்டு போய் படிக்க வச்சுட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பசி. ஆனால் இங்க இருக்கிற என் மக்கள் அண்ணா வந்து பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே, இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நீ காப்பாத்திட்டு போயா, என் பிள்ளைகள் எங்களை காப்பாத்து நினைக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு கூட பஸ் செஞ்சு தர மாட்டேங்கிறீங்களே. எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி செய்து கொண்டிருக்கார் கலைஞர். 5வது தடவை உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க மக்கள். அப்ப 5வது தடவை ஓட்டு போடும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த மக்களை வாழ வச்சிரு, என் மக்களை நீங்க வாழ வச்சிருக்கணும். எல்லா பிரச்சனையும் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் இருக்கார். அதே போல என்னுடைய வேட்பாளர் தமிழழகன் அவர்களும் அதை தீர்த்து வைப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு, உங்களுடைய சின்னம் கொட்டும் முரசு, கொட்டும் முரசுக்கு வாக்களித்து தமிழழகனை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்ற தாழ்மையை கேட்டு வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருத்தாச்சலம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத தொகுதி. இன்னைக்கு என்னைக்கு இருக்கும். இந்த விருத்தாச்சலம் தொகுதியில இன்னைக்கு எனக்கு பதிலாக என்னுடைய கட்சியின் வேட்பாளராக பிவிபி முத்துக்குமார் அவர்கள் நிற்கிறார். பிவிபி முத்துக்குமார் அவர்களுக்கு கூட்டும் முரசனத்தில் இங்கே வாக்களிக்க வேண்டும், கூட்டும் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கட்டுக்கொள்கிறேன். மக்களே, அதாவது சொல்லுவாங்களா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு. நான் இருந்த இந்த 5 வருஷத்துல என்னால் முடிஞ்ச அளவுக்கு லாரியை வச்சு தண்ணி ஊத்தினேன். அதே போல கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சிருந்தேன், தையல் கிளாஸ் வச்சு கொடுத்தேன். என்னைக்கும் இருக்கும். எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஒவ்வொரு தொகுதி. நான் எனக்கு 2 தொகுதி, விருத்தாச்சலம் ஒரு தொகுதி, ரிஷிவந்தியம் ஒரு தொகுதி. இங்க விருதகிரீஸ்வரர், அங்க அர்த்தநாரீஸ்வரர், 2மே சிவன் தான். அதாவது இங்க வந்த உடனே என்ன அறியாமே எனக்கு வர வழியில உடல்நிலையில தொண்டை சரியில்லாம இருந்தது. இங்க வந்தோட தான் இவ்வளவு இந்த அளவுக்கு பேசுறேன். துப்பூர்ல கூட என்னால பேச முடியல. இன்னைக்கு ஒரு 10-12 இடத்துல மீட்டிங் எல்லாத்தையும் கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்திற்கு. என்னால் எந்த அளவுக்கு வர முடியும் போக முடியும் தெரியல அப்படின்னு இருந்தாலும் நான் சொன்னேன், என்னுடைய தொகுதி விருத்தாச்சலம் வரைக்கும் அதை நான் போய் முடிச்சுட்டு போகணும். மக்களே, நீங்க இருக்கீங்க, எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பிபி முத்துக்குமார் அவர்களுக்கும் கவலை இல்லை. இந்த தடவை ஜெயிக்க போறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. பின்னாடி பாருங்க எந்த அளவுக்கு இந்த விருத்தாச்சலம் மிக உயர்வா வரணும். தயவு செய்து பொறுத்திருந்து பாருங்கள் தான் உங்களை கேட்டுக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எல்லாருமே நிச்சயமாக இந்த தொகுதிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. அதனால் நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நிச்சயம் நல்லது செய்வார்.
முத்துக்குமார் அவர்களும் நல்லது பண்ணுவார். மக்களே, சம்பத் சொன்னார், இவர் சிறந்த கலைஞரை பற்றி சொல்றார். எழுத்தாளர், கதாசிரியர், நல்ல நாடக ஆசிரியர், ஏன் வல்லவர் என்று கூட சொல்லலாம். ஆனால் நல்லவர் கலைஞர் என்று மட்டும் சொல்ல முடியாது. அளவுக்கு கலைஞரை பற்றி இவங்க சம்பத் அவர்கள் வர்ணிச்சிருக்க. ஒரு தடவை அண்ணா கிட்ட இப்படித்தான் பேருங்க. அண்ணா கிட்ட எல்லா திமுக காரர்களும் கடுமையாக உழைத்திருந்தாங்க. கலைஞர் வேகமா வந்து ஒரு மோகரத்தை கொடுத்து கையில போட்டு கலைஞர் போடணும் ஒரு மோகரத்தை போட்டிருக்காரு. அப்ப எல்லா கட்சிக்காரங்க வச்சுட்டாங்க, அது என்ன கலைஞருக்கு மாத்திரம் மோதிரம் போட்டீங்க, நாங்கெல்லாம் வேலை பண்ணல, நீங்களும் கொடுங்க உங்களுக்கு போடுற. அந்த வயதிலேயே அந்த திருட்டுத்தனமான எண்ணங்கள் இருந்தனால எதை எதை எப்படி சாதிச்சு எதை எதை மக்கள்கிட்ட ஏமாத்தணும், எப்படி இப்படி தொண்டர்களை ஏமாத்தணும் கைவந்த கலையாக என்ன கலைஞர் இருந்திருக்காரு. ஆகையினாலதான் எல்லாரும் ஏமாத்தி அந்த கையில மோதிரம் போட்ட மாதிரி ஒரு பேருக்கு ஒரு மோதிரத்தை வாங்கிட்டார். உங்களுடைய வேட்பாளர் பேபி முத்துக்குமார் அவர்களுக்கு கொட்டும் பொருள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சியினருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம். வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற தேர்தல் கொடுங்கோல் பாசிச குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். தமிழ்நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருகின்ற தேர்தல். இந்த தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றத்திற்காக நடைபெறுகின்ற சாதாரண தேர்தல் அல்ல. தமிழக மக்களாகிய உங்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருகின்ற தேர்தல். அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கெல்லாம் விடுவிப்பை தருகின்ற தேர்தல். நாட்டை சுரண்டிய இந்த கொள்ளைக்கார கும்பலுக்கு, இந்த குடும்ப ஆட்சி நடத்துபவர்களுக்கு தமிழக மக்கள் என்ன தண்டனை கொடுக்க போகிறார்கள் என்று நாடே இந்த தேர்தலை உற்று பார்க்கிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது அங்கு நிலவும் சட்டம் ஒழுங்கு மற்றும் மின்சார உற்பத்தி தான். தமிழ்நாட்டில் இவை எப்படி இருக்கின்றன என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள தேவையில்லை. இவை இரண்டையும் சீர்குலைத்தவர் கருணாநிதி. இதன் காரணமாகத்தான் தொழில்கள் தொய்வுற்று விவசாயம் வீழ்ச்சியடைந்து விலைவாசி விஷம் போல் ஏறிவிட்டது. சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை இதை சீர்குலைத்தவர்களே கருணாநிதியும் அவரது குடும்பத்தினரும் திமுக அமைச்சர்களும் தான். தா கிருட்டிணன் கொலை வழக்கு, மதுரை பத்திரிகை அலுவலகம் எரிப்பு, துணைவேந்தர் தாக்குதல், அரசு அதிகாரி பழிவாங்குதல் என பல சம்பவங்கள் உள்ளன. எதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நில அபகரிப்பு, ஆழ்கடத்தல் வழக்கில் ஈடுபட்ட NKKP ராஜா மீது கருணாநிதி நடவடிக்கை எடுத்தாரா? சென்னையை அடுத்த பனையூர் இரட்டை கொலை வழக்கில் காவல்துறை விசாரணையில் இருக்கும் போது குற்றவாளி மர்மமான முறையில் இறந்துவிட்டது குறித்து கருணாநிதி நடவடிக்கை எடுத்தாரா? அமைச்சர் பரிதி இளம்பழுதி தேசிய கட்சி அலுவலகத்தை தாக்கிய போது கருணாநிதி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் கொலை குற்றவாளியை சிறையில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினாரே, இவர் மீது கருணாநிதி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா?
ஹார்லிக்ஸ் திருட்டு வழக்கு குறித்து ஏதாவது மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இப்படி எதற்குமே திராணியற்ற முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார். இதை பற்றி பேச, சட்டம் ஒழுங்கை பற்றி பேச கருணாநிதிக்கு என்ன யோகியதை இருக்கிறது? இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, தற்கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்புகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. மின்சாரத்தை பொறுத்தவரை மின் வெட்டுதான் கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் அமலில் இருக்கிறது. மின் தேவைக்கும் மின் உற்பத்திக்கும் இடையேயான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதனால் மின்வெட்டு நேரமும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மின் மிகை மாநிலமாக இருந்த தமிழகத்தை மின் பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியதுதான் கருணாநிதியின் கடந்த 5 ஆண்டு கால சாதனை. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருப்பதாலும் மின்வெட்டு அதிகரித்துக் கொண்டிருப்பதாலும் இருக்கின்ற அனைத்து தொழில்களும் நலிவடைந்து விட்டன. விலைவாசி உயர்ந்து கொண்டே செல்கிறது. தொழில் முனைவோர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. வேலையில்லா திண்டாட்டம் பெருகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இந்த ஆட்சி எப்போது போகும், எப்போது நிம்மதி கிடைக்கும் என்று அனைவரும் ஏங்கும் அளவுக்கு தமிழ்நாட்டை சீரழித்து விட்டார் கருணாநிதி. கருணாநிதியை பொறுத்தவரை தன் குடும்பம் மட்டும் வளமாக இருந்தால் போதும், தன் குடும்பம் மட்டும் வளமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். தன் குடும்ப உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்பதுதான் கருணாநிதியின் எண்ணம். திரைப்பட தொழில் கருணாநிதியின் குடும்ப தொழில் ஆகிவிட்டது. பத்திரிகை துறையை கருணாநிதி குடும்பத்தினர் கபலீகரம் செய்துவிட்டனர். இயற்கை வளங்களான மணல், கிரானைட் போன்றவற்றை கருணாநிதி குடும்பத்தினர் தான் கொள்ளையடிக்கின்றனர். நிலங்களை வாங்கி விற்பதும் கருணாநிதி குடும்பத்தினர் தான். கேபிள் டிவி துறையும் கருணாநிதி குடும்ப வசமாகிவிட்டது. மீதம் இருக்கின்ற துறைகளையும் அபகரிக்கத்தான் 6வது முறையாக தன்னை தேர்ந்தெடுக்குமாறு கருணாநிதி உங்களை எல்லாம் நாடி வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் பெருமக்களே, ஏமாந்து விடாதீர்கள். தமிழ் இன பாதுகாவலர் என்று சொல்லியே தமிழ் இனத்தை அழிக்க உதவியாக இருந்தவர் கருணாநிதி. இலங்கையில் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஆதரவு வாபஸ் என்ற கோஷத்தை கருணாநிதி பயன்படுத்தி இருந்தால் இலங்கையில் போர் நிறுத்தம் ஏற்பட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கும். ஆனால் கருணாநிதி அதை செய்யவில்லை. மாறாக உண்ணாவிரத நாடகத்தை நடத்தினார். பின்னர் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று தெரிவித்து 3 மணி நேர நாடகத்தை முடித்துக் கொண்டு விட்டார் கருணாநிதி. இதன் விளைவாக ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். கல் நெஞ்சம் கொண்ட கருணாநிதி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். வாக்காளர் பெருமக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவில் மத்திய அரசு அப்போது இருந்திருந்தால் நிச்சயமாக மத்திய அரசுக்கான ஆதரவை திரும்ப பெற்றிருப்போம், தமிழினத்தை பாதுகாத்திருப்போம். ஆனால் கருணாநிதியோ தமிழ் இனத்தை அழித்து தன் இனத்தை பாதுகாத்துக் கொண்டார். இப்படிப்பட்ட கருணாநிதியை எதற்கு 6வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும்? வாக்காளர் பெருமக்களே, சிந்தித்து செயல்படுங்கள். தமிழ் இனம் ஆற்றடா துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் போது செம்மொழி மாநாட்டை நடத்தியவர் கருணாநிதி. இந்த மாநாட்டில் என்ன நடந்தது? கருணாநிதி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் முன்வரிசையில் அமர்ந்து கொண்டனர். இவர்களுக்கு பின்னால் தமிழ் அறிஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். தமிழ் அறிஞர்கள் கௌரவிக்கப்படுவதற்கு பதிலாக கருணாநிதியின் குடும்ப உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். தமிழ் மொழிக்கு முன்னுரிமை என்று சொல்லி கனிமொழிக்கு முன்னுரிமை கொடுத்தவர் கருணாநிதி. கருணாநிதியால் நடத்தப்பட்ட செம்மொழி மாநாட்டின் லட்சணம் இதுதான். இப்படிப்பட்டவருக்கு எதற்கு மீண்டும் முதலமைச்சர் பதவி? வாக்காளர் பெருமக்களே, யோசித்து வாக்களியுங்கள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இந்த நாட்டின் சொத்தை திட்டமிட்டு சுரண்டியவர்கள் கருணாநிதி, தயாளு, ராஜாத்தி, கனிமொழி ஆகியோர். இதன் பயன் கருணாநிதி குடும்பத்திற்கு சென்று விட்டது. மாட்டிக்கொண்டது தலித் சமுதாயத்தை சேர்ந்த ராசா.
பலியானது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சாதிக் பாஷா. இவ்வளவு நடந்தும் கருணாநிதியும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் வெட்கமில்லாமல் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு? இந்த நாட்டை மீண்டும் கொள்ளையடிப்பதற்கு. ஊழல் நடைபெற்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்பார்கள். தண்டிக்க வேண்டிய மத்திய அரசு ஆட்சி அதிகாரம் போய்விடுமோ என்ற அச்சத்தில் வழக்கை தாமதப்படுத்துகிறது. தமிழக மக்களாகிய நீங்கள் தான் தெய்வங்கள். கருணாநிதி குடும்பத்தினரை தண்டிக்கக்கூடிய சக்தி உங்களிடம்தான் இருக்கிறது. தமிழக மக்களே, நல்ல தீர்ப்பு தாருங்கள். சேர்ந்த அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, நமது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் 2 அணிகளை சேர்ந்த ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 20 நாட்களாக தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று தேர்தல் சுற்றுப்பிரயாணத்தை முடித்துவிட்டு தலைவர் அவர்கள் தொகுதியில் 3 நாட்கள் என்னுடைய பிரச்சாரமும், அதற்கு பிறகு 3 நாட்கள் தலைவர் அவர்களின் பிரச்சாரமும் இந்த விஷயத்தில் தொடங்குவதற்காக பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு ஒரு செயல் வீரர்கள் கூட்டத்தை சேர்த்து, இது செயல் வீரர்கள் கூட்டம் அல்ல, வெற்றி விழாவை இங்கு சேர்த்து நடத்தக்கூடிய அளவில் ஒரு வெற்றியை இந்த மக்கள் நிச்சயம் கொடுப்பார்கள் என்று நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு 24ஆம் தேதி கேப்டன் மனு தாக்கல் செஞ்சுட்டு அன்னைக்கே சொன்னாங்க, இன்னைக்கு கூட்டணி ஏற்பட்டிருக்கும் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் நிறைய சம்பந்தம். இதை ஏற்றுக்கொண்ட கூட்டணி, இந்த கூட்டணி இன்னைக்கு அதிமுக தேமுதிக கூட்டணி திமுகவை இந்த நாட்டை விட்டு ஓட்டக்கூடிய கூட்டணி என்பது நிறைய பேர் வீட்டுக்கு போன் பண்ணி கேட்ட முதல் கேள்வி, ரிஷி வந்தியம் எங்க இருக்கு? இதான் முதல் கேள்வி கேட்டாங்க. ஏன் இத சொல்றேன்னா, விருதாச்சலத்துல கேப்டன் போட்டி போடும்போது உலகத்துக்கே விருதாச்சலத்தை தெரியப்படுத்தியவர் கேப்டன். அதே போல இன்னைக்கு ரிஷி வந்தியம் அந்த ஒரே நாள்ல இன்னைக்கு உலகம் முழுவதும் ரிஷி வந்தியம் தொகுதி கேப்டன் இடம் பிடிக்கக்கூடிய தொகுதியாக நிச்சயமாக இருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன் கேப்டன் எப்பவுமே கிராம பகுதிகளை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை உங்ககிட்ட சொல்லணும். ஏன் இதை சொல்றேன்னா, கேப்டனும் கிராம பகுதியில இருந்துதான் இன்னைக்கு சென்னைக்கு வந்து மிகப்பெரிய நடிகராகவும் தலைவராகவும் பார்த்தாங்க. அதே போல என்னுடைய பாரம்பரியத்தையும் பார்த்தா, நாங்களும் கிராம பகுதியில் இருந்து இன்னைக்கு சென்னைக்கு வந்து, கிராமம் என்றைக்கு முன்னேறுகிறதோ அன்றைக்கு தான் தமிழ்நாடு முன்னேறியதாக சரித்திரம் இருக்கும் என்று ஆணித்தரமாக நம்பக்கூடியவர் நம்மளுக்கு கேப்டன் அவர்கள். கிராமங்கள் முன்னேறணும், கிராமங்கள் என்னைக்கு முன்னேறுதோ அன்னைக்குதான் நம்ம தமிழ்நாடு முன்னேறியதாக நிச்சயமாக வரலாறு இருக்கும். அதனாலதான் கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கும் இந்த ரிஷி வந்தியத்தை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு சிறந்த தொகுதியாக, தமிழகத்தின் முதன்மையான தொகுதியாக கொண்டு வருவதுதான் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, நிச்சயமா கேப்டன் ஜெயிச்சு தொகுதிக்கும் மக்களுக்கும் முன்னேற்றம் செய்யணும், அதுதான் அவருடைய ஒரே லட்சியம். இதுவரைக்கும் இங்கு போட்டியிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த சிவராஜ் அவர்கள் 30 ஆண்டு காலமாக இந்த தொகுதியை அடிமைப்படுத்தி வச்சிருக்கார். ஆனா தொகுதியில எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. விருதாச்சலத்துக்கும் ரிஷி வந்தியத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ரிஷி வந்தியம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா விருதாச்சலத்துல கேப்டன் போட்டி இருந்தப்ப
அங்க விருதகிரீஸ்வரர், இங்க ரிஷிவந்தலத்துல அர்த்தநாரீஸ்வரர். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேப்டன் முதல்ல பிரச்சாரம் ஆரம்பிச்சது ஆதி ஸ்ரீரங்கத்துல. இன்னைக்கு கூட்டணியின் தலைவி அவர்கள் இன்னைக்கு போட்டி போடுவது ஸ்ரீரங்கத்தில். அது போல இன்னைக்கு நிறைய சம்பந்தங்களை கொண்ட ரிஷிவந்தியம் தொகுதி. அது மட்டும் இல்லை, நான் பிரேமலதாவாக இருந்த என்னை திருமதி பிரேமலதா விஜயகாந்தாக இந்த ரிஷிவந்தியம் தொகுதிதான். இது இந்த வாழ்நாளில் எங்களோட உணர்வோடு, எங்கள் உடம்போடு, எங்க உயிரோடு கலந்த தொகுதி ஆயிடுச்சு. அதனால நான் கேப்டனுக்காக ஓட்டு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இந்த தொகுதியின் மாப்பிள்ளை கேப்டன் அவர்கள். இந்த தொகுதியின் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மக்களாக நீங்கள் அனைவரும் மாபெரும் வெற்றியை நிச்சயமாக தருவீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மக்கள். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா மூங்கில் துறப்பட்ட சுகர் ஃபேக்டரியில எங்க அப்பா கண்ணையா அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்ததுதான் நான் இதே மூங்கில் துறைப்பட்டுல இங்கேயே இருந்திருக்கேன் சுகர் ஃபேக்டரியில. அப்ப உண்மையை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். நான் கேப்டனுடைய ரசிகர் மன்றங்கள் அதிகமாக இருந்த பகுதி. நான் காலேஜ்ல படிச்சுட்டு இங்க வரும்போது அத்தனை பேருமே என்ன பாப்பாங்க. எதுக்குன்னா கேப்டனுடைய பர்த்டே வருது, எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க. அப்ப நான் கேட்பேன், உங்க கேப்டன் என்ன பண்றாரு? எனக்கு தெரியாது அப்ப கேப்டனை பத்தி. அப்போ ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கேப்டன் ஏழைகளுக்கு இவ்வளவு இலவசங்கள் செய்யறார். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பலவேறுமான இன்னைக்கு நலத்திட்டங்களை பார்க்காத இந்த 35 வருஷமா கேப்டன் செய்யறாரு சொல்லி அவங்க அந்த லிஸ்ட் என்கிட்ட கொடுத்து, அந்த காலத்திலேயே கேப்டனுடைய இலவசங்களையும் மக்கள் அவருக்கு செய்யற அந்த திட்டங்களை பார்த்து நான் மெய் மறந்து போய் அப்ப இருந்த என்னோட ஸ்டூடெண்ட் லெவலுக்கு அப்பயே கேப்டன் பண்றதுக்கு 10,000 ரூபாய் கேப்டன் பர்த்டே அன்னைக்கு டொனேஷன் கொடுத்தாங்க. கேப்டனை கலவரா வருவார் என்பதுதான் தெரியறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன். மூங்கில் துறப்பட்டுல ஒரு சின்ன தியேட்டர் இருக்கு. ஏன்னா இங்க பெரிய என்டர்டைன்மெண்ட் ஒண்ணும் கிடையாது. கேப்டனுடைய ஃபேனா விசிறியாக நான் மாறின தொகுதியே இந்த ரிஷிவந்தியம் தொகுதி தான் என்பதை. ஏன்னா அப்ப அதிகமாக கேப்டனுடைய படங்கள் தான் இங்க வெளியிடுவாங்க. அவருடைய படங்கள் உழவன் மகன்ல இருந்து நிறைய படம் இங்க கேப்டன் படத்தை பார்த்து 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 நீங்கெல்லாம் எப்படி கேப்டனோட ரசிகர்களா இருக்கீங்களோ அது மாதிரி அந்த காலத்திலே கேப்டன் ரசிகரா நான் மாறின இடம் இந்த ரிஷிவந்தியம் தான் என்பதை இந்த நேரத்தில். அது போல ஒவ்வொன்றுக்குமே இந்த தொகுதி எங்களுக்கு எல்லா விதத்திலுமே உடன்பட்டு. அதே போல அப்பா இங்க வேலை பார்த்ததுனால இந்த தொகுதியில் ஜெயிச்ச உடனே அப்பா பேர்ல நிச்சயமாக ஒரு நூல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கேப்டன் அவர்களுடைய லட்சியம். அதை நிச்சயமாக இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அறிவு வளர்ச்சியை தரக்கூடிய அளவு ஒரு நூலகத்தை இங்க இருக்கிற ரிஷிவந்தியம் தொகுதியில் ஏதாவது ஒரு சென்டர்ல கண்ணையா எல்சி கண்ணையா அவர்கள் பேரில் ஒரு நூல் நிலையம் அவசியமாக மக்கள் பயன்பாட்டிற்கு அவருடைய நினைவாக நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்துல ஏற்பாடு செய்ய போறோம். அதை அத்தனை மக்களும் அதுல படிச்சு அறிவுகளை வளர்த்து இந்த தொகுதியில நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதான் எங்க குறிக்கோள். அதே மாதிரி நான் இன்னைக்கு தொகுதி முழுக்க சுத்தி பாக்குறேன். வெறும் உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் இருக்கே ஒழிய மேல்நிலை பள்ளிக்கூடங்களும் இன்னைக்கு வேற எதுவுமே இல்ல. ஒரு காலேஜ் கூட இங்க கிடையாது. அதுதான் இன்னைக்கு மெயின். கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கல்லூரிகளை கொண்டு வந்து அனைவரும் படித்தவர்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பது கேப்டனுடைய லட்சியம். அதனால உங்களுக்கு முதல் நான் கோரிக்கை வைக்கிறேன். இங்க வெறும் பள்ளிக்கூடங்களை மட்டுமே கொண்டிருக்கும் இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் வெகு விரைவில் அரசு கலை கல்லூரியை நிச்சயமாக இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் அமைத்து அத்தனை மக்களின் பயன்பாட்டுக்கும் உறுதியை ஏற்படுத்தும். அதே போல இங்க ஃபுல்லா விவசாயிகள் தான் இங்க இருக்கீங்க. கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 2,500 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. எனவே விவசாயிகளின் உற்ற நண்பராக தோழராக என்றைக்கும் கேப்டன் இருந்து இந்த தொகுதிக்கு மக்களுக்கு எந்தெந்த வகையில் உங்களுக்கு பலன் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அத்தனையுமே நாங்கள் முன் இருந்து செய்வோம். அதே மாதிரி இங்க பேருந்து நிலையம் கேட்டிருக்கீங்க. பேருந்து நிலையம் விரிவாக்கம் அவசியம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே தரமாக இல்லை. நான் தொகுதி முழுக்க பார்த்திருக்கேன். உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்றேன் மக்களே, இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை தனியார் ஆஸ்பத்திரி போல தரம் உயர்த்தி அத்தனை மக்களின் பயன்பாட்டிற்கும் அந்த மருத்துவமனைகளை நாங்கள் கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு நிச்சயமாக நாங்கள் செய்வோம். GH மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலும் கொண்டு வர கேப்டன் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்காக பாடுபடுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இல்லாமல் கேப்டன் தனது சொந்த பணத்திலிருந்து எப்பவுமே தொகுதிக்கு செய்வார். கிராமங்கள் தோறும்
இலவச மருத்துவ முகாம்களை அமைச்சு வீடு வீடாக சென்று அத்தனை மக்களுக்கும் இலவச சிகிச்சைகளையும் கண் ஆபரேஷன்களை இலவசமாக செஞ்சு அத்தனை மக்களுக்கும் நல்ல சுகாதாரமான ஆரோக்கியமான ரிஷிவந்தியத்தை நிச்சயமா உருவாக்குவோம். குடிதண்ணீர் பிரச்சனை இங்கு எங்கேயாவது இருந்ததென்றால் குடிதண்ணீர் லாரிகளை தொகுதியிலே அமைத்து ஒரு வீடு விடாமல் ஒரு கிராமம் விடாமல் இலவச குடிதண்ணீர் லாரிகள் வந்து அத்தனை இடத்திலேயும் மக்களுக்கு குடிதண்ணீர் பிரச்சனையை முற்றிலுமாக அகற்றுவோம். அதே போல இந்த மக்களுக்கு பொழுதுபோக்குக்கு என்று ஒண்ணும் இல்ல. நிச்சயமாக பொழுதுபோக்குக்கு சிறந்த பூங்காக்கள் நிச்சயமாக மக்களோட பயன்பாட்டிற்கு அமைப்போம் என்பதையும் ஆதி ஸ்ரீரங்கம் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் கோயில்களை விரிவாக்கம் செய்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த கோயில்களுடைய பிரபலங்களை எடுத்து சொல்லி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நம்ம ரிஷிவந்தியத்தை நோக்கி வர செய்ய நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் கேப்டன் அதை உருவாக்குவார் என்ற கோரிக்கைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு. அதே மாதிரி இங்க ஆத்திற்கு குறுக்கே பாலம் கட்டணும்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை இருக்கு. 3 பாலங்கள் நீங்க கேட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் இங்க இருந்த சிவராஜ் அவர்கள் செய்யல. உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன், மக்களின் குரலாக கேப்டன் சட்டமன்றத்தில் எதிரொலித்து அந்த 3 பாலங்களும் உடனடியாக மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து எல்லாவற்றையும் மேம்படுத்த உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. அது மட்டும் இல்ல, இன்னும் நான் இன்னைக்கு எல்லா கிராமங்களுக்கு வர போறேன். அப்ப நாங்கள் என்னென்ன செய்ய போறோம் ஒரு கோரிக்கை விடாமல் நேரடியாக மக்களை சந்தித்து அந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி கிடையாது. இது புரட்சி கூட்டணி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சியில் புரட்சி தலைவி அவர்கள் வழி நடத்துறாங்க. இன்னைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் தான் கூட்டணி அமைச்சிருக்கார். இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி அல்ல, மக்கள் விரும்பிய கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணி. இன்னைக்கு சேலம் மாநாட்டில் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் திரட்டி கேப்டன் தொண்டர்கள் மத்தியில் எடுத்த முடிவுதான் இந்த மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கேப்டன் என்னைக்குமே தனியா முடிவு எடுக்கிறவர் கிடையாது. கட்சியை ரீதியாக கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒட்டுமொத்த சேலம் மாநாட்டில் கேட்டார், நான் கூட்டணி அமைக்கணும், நான் கை தூக்குங்க. ஒட்டுமொத்த மக்களின் விருப்பமாக அது இருந்ததுனால கூட்டணியை ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக மிக அவசர தேவையாக இன்றைக்கு நாம் தனியாக போட்டியிட்டு ஓட்டு பிரிஞ்சு மீண்டும் அடுத்த 5 ஆண்டு காலம் திமுக கையில் ஆட்சி போய்விட்டால் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அந்த ஆண்டவனை நினைச்சாலும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்ற ஒரே கருதி நிச்சயமாக நம்ம அணி வெற்றி பெறும். இந்த அணி வெற்றி பெற்றவுடன் முதல் வேலையாக இன்று தமிழகம் ரவுடிகள் கையில் இன்னைக்கு தமிழ்நாடு அடைபட்டு கிடைக்கிறது. ரவுடி ஆட்சியை விலக்கி இங்கு கட்ட பஞ்சாயத்து இல்லாமல் நல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வந்து இங்கு நல்ல நிம்மதியான மக்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைப்பதுதான் இந்த கூட்டணியுடைய முதல் வேலை. அது மட்டும் இல்ல, விலைவாசி உயர்வு இன்னைக்கு கடுமையாக மக்களை பாதித்திருக்கு. அந்த விலைவாசி உயர்வை உடனடியாக கட்டுப்படுத்தி மக்களுக்கு சாதாரணமான மக்களும் சிறந்த முறையில் வாழ இந்த கூட்டணி மக்களுக்காக நிச்சயமாக பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்த பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனை. இன்னைக்கு மின்வெட்டு பிரச்சனையில ஒட்டுமொத்த தொழில்களும் விவசாயமும் அத்தனையுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் படுபாதாளத்திற்கு போயிருக்கிறேன் மக்களே. அதனால நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக சிந்திச்சு நல்லபடியா மாற்றத்தை உருவாக்கணும். மாற்றம் ஒன்று மட்டும்தான் தமிழகத்தில் எல்லா விதத்தையுமே மாற்றும். எனவே இங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்க என்ற ஒரு பரவலான செய்தி இருக்கு. விருதாச்சலத்துல நாங்க கேட்காதது ஒண்ணும் கிடையாது. அதை விட இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நிச்சயமாக இந்த முறை மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி கொண்டு மாத்தி ஓட்டு போட மாட்டார்கள் என்று 100% எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவு மக்கள் இன்னைக்கு கஷ்டத்தை அந்த 5 வருஷத்தை அனுபவிச்சுட்டாங்க. இன்னைக்கு லஞ்சம் ஊழல் செஞ்சு இன்னைக்கு திமுக தில்லுமுள்ளு கட்சி என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு 1,80,000 கோடி ஊழல் செய்த காசை வேற என்ன செய்ய முடியும்? ஓட்டுக்கு காசு என்று கொடுத்து மக்களை ஏமாற்றி அதன் மூலம் 3 லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த முறை உங்கள் வாக்குகள் நிச்சயம் ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு மாத்தி போடக்கூடாது என்று தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, 100க்கும் சோறுக்கும் வீருக்கும் அடிபணிந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் என்று தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய அளவு மாபெரும் மாற்றத்தை நீங்கள் அனைவரும் உருவாக்கி இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய அளவு மாற்றணும்.
மீண்டும் வெற்றி விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அந்த வெற்றி விழாவாக கொண்டாட 11 தொகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட 11 தொகுதிகளையும் கைப்பற்றி இங்க திமுகவின் கோட்டை என்று சொல்லிட்டு இருக்காரு மந்திரி பண்ற ஒருத்தர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்து நேற்று ஃபுல்லா திருக்கோயிலூர் தொகுதி போயிட்டு வரேன். சாலையா வச்சிருக்காரு. நம்ம 3 நாளைக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் மேட்ச் நம்ம பார்த்தோம், கிரிக்கெட் மேட்ச். அத்தனை மக்களின் விருப்பம் இந்தியா வெற்றி பெறணும். ஏன்னா இன்னைக்கு இலங்கை நமக்கு எதிரணி மட்டுமல்ல, எதிரி நாடு. ஏன்னா இன்னைக்கு தமிழ் இன படுகொலைக்கு காரணமான நாடு இன்னைக்கு இலங்கை. இன்னைக்கு கலைஞர் அவர்கள் தம்மை தமிழின தலைவர் என்று சொல்லிக் கொண்டு 5 முறை ஆட்சியில் உட்கார்ந்த, ஆனா ஒரு தமிழ் இன படுகொலையை தடுக்க அவரால் முடியல. ஏன்னா சுயநலம், தன்னுடைய ஆட்சி போய்விடக் கூடாது, தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க பதவி போய்விடக் கூடாது. அதனால இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழின மக்களின் படுகொலைக்கு காரணமா இருந்த கலைஞருக்கு தமிழக மக்களாகிய நீங்கள் ஒருத்தர் கூட ஓட்டு போடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். தன்னை தமிழின தலைவர் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் மறந்து தன் மக்களே பெரிது என்று நினைத்த கலைஞருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரே ஒரு ஓட்டு கூட போடாமல் நல்ல பாடத்தை அவர்கள் கற்பிக்கணும். இந்த வேர்ல்ட் கப் மேட்ச்ல எப்படி எதிரி நாடான இலங்கையை ஓட ஓட விரட்டி நமது இந்தியா வெற்றி பெற்று வேர்ல்ட் கப் மேட்ச்ல வெற்றி பெற்றதோ, அதே போல இன்னைக்கு நம்ம அதிமுக தேமுதிக எதிரணி எது? திமுக, காங்கிரஸ், பாமக. அதனால இது எதிரணி மட்டுமல்ல, எதிரி அணியும் அவர்கள் தான். அதனால இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கணும்? வேர்ல்ட் கப் மேட்ச்ல நம்ம இந்தியா எப்படி ஜெயிச்சதோ அது போல 234 தொகுதிகளையும் கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றது அதிமுக தேமுதிக கூட்டணி என்ற நிலையை நீங்கள் அனைவரும் நிச்சயமாக மாற்ற வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். இது உங்க தலைவரின் தொகுதி, உங்கள் கேப்டனின் தொகுதி, உங்கள் கருத்து எம்ஜிஆரின் தொகுதி. அதனால நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இது என்னோட வெற்றி, என்னுடைய தலைவருடைய வெற்றி என்று ஒவ்வொருத்தரும் இந்த வேலையை எடுத்துக்கொண்டு மாபெரும் வெற்றியை கொடுத்து, நிச்சயம் வெற்றின்றது உறுதி செய்யப்பட்டது. எத்தனை லட்சம் ஓட்டு கேப்டன் வாங்க போகிறார் என்பது மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்கணும். அதனால வெற்றி உறுதியாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் விடாமல் போராடி இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் கேப்டன் அவர்கள். ரிஷிவந்தியம் பகுதி என்ற மாபெரும் வெற்றி செய்தியை எல்லோரும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புரட்சி தீபம் ஏந்தி புதிய சமுதாயம் படைத்து நமது முரசு வெற்றி முரசாக ஒலிக்க அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள். கேப்டனுக்கு மாபெரும் வெற்றியை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆலந்தூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மதுரை மத்திய தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஆர் சுந்தர்ராஜன் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழக மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் ஆரணி தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் பாபு முருகவேலை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். செங்கம் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் டி சுரேஷ்குமாரை ஆதரித்து தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் BC சந்திரகுமாரை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். என்னுடைய பொருளாளர் ஈரோடு தான் இருப்பாரு. வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ
அனைத்தையும் பண்ணி கொடுப்பார். தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் கேப்டன் கண்டிப்பாக ஜெயிப்பார். அதுக்கு அடுத்தது இந்த ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் எங்கள் வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பார். திருச்செங்கோடு தொகுதி தேமுதிக வேட்பாளர் பி. சம்பத்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் கே. பாண்டியராஜன் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். திருவெரும்பூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் எஸ். செந்தில்குமார் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். பத்மநாபபுரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் எஸ். ஆஸ்டின் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஷோலிங்கர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பி. ஆர். மனோகர் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். திருக்கோவிலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் எஸ். வெங்கடேசன் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். தருமபுரி தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஏ. பாஸ்கர் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். திருவாடானை தொகுதி தேமுதிக வேட்பாளர் முஜிபுர் ரஹ்மான் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். ஆத்தூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பாலசுப்ரமணியம் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். கூடலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் எஸ். செல்வராஜ் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பேராவூரணி தொகுதி தேமுதிக வேட்பாளர் அருண் பாண்டியன் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராதாபுரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பன் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருத்தணி தொகுதி தேமுதிக வேட்பாளர் எம். அருண் சுப்பிரமணியம் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். கம்பம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பி. முருகேசன் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். கங்கவள்ளி தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஆர். சுபா அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். செங்கல்பட்டு தொகுதி தேமுதிக வேட்பாளர் டி. முருகேசன் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். கும்மிடிப்பூண்டி தொகுதி தேமுதிக வேட்பாளர் சி. ஹெச். சேகர் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். சேலம் வடக்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஆர். மோகன்ராஜ் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். திருப்பரங்குன்றம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஏ. கே. டி. ராஜா அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். வேப்பனஹள்ளி தொகுதி தேமுதிக வேட்பாளர் எஸ். எம். முருகேசன் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். மேட்டூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் எஸ். ஆர். பார்த்திபன் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பன்ருட்டி தொகுதி தேமுதிக வேட்பாளர் பி. சிவக்கொழுந்து பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். ஹோசூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் எஸ். ஜான்சன் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். சேர்ந்தமங்கலம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் சாந்தி ராஜமாணிக்கம் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். குன்னம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் துரை காமராஜ் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். லால்குடி தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஏ. டி. செந்தூரேஸ்வரன் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார்.